மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தென் பகுதியில் வந்து நீங்கள் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் அந்த மக்களும் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் வருத்தம் உண்டா? வருத்தம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டைமில் வந்து எல்லாரும் அலைன்ஸ் பேசுகிறாங்க. காரணம், அந்த ஏரியா போனால் இவன் ஜெயிச்சிருவான், ஆனால் இவன் ஓட்டு வேணும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த திருப்பம் அது நடக்காது. தமிழக வெற்றி கழகத்தோட நீங்கள் சேருவீங்களா? எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் கமல்ஹாசன் ஒதுங்கிட்டாரு. நமக்கு ஒரு சீட் கிடைச்சிட்டு அதோட பேருவோம்னு முடிவு எடுத்தார். தாவக்காவுடைய நிலையம் அதே நிலை தான் வரும் நான் எதிர்பார்க்க. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு கத்துக்குட்டி. தென் மாவட்டங்களில் தாவாக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எழுதிக்காங்க. ஒன்லி விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு. இல்ல ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ரசிகர் மன்றம் அப்படி விஜய் படத்தை கொண்டாடுறவங்க அத்தனை பேர். அப்படி பார்த்தா ரசிகர் மன்றம் அதிகமா இருந்தா கமல்ஹாசனுக்கு. நீங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எதுவும் பயம் வந்துருச்சா? எங்களுக்கு விஜய்க்கு ஜான் பாண்டியனுக்கோ தமிழக மக்கள் முன்னேற்றக்கோ வரலாறு பயம் என்பது அறியாதவன் தான். நான் ஸ்டைல் எப்படி பண்றது இப்படி பண்றது. இல்ல ஃபர்ஸ்ட் மாநாடு நீங்க பாத்திருப்பீங்க, விக்கிரவாண்டி மாநாடு பாத்திருப்பீங்க, பொதுக்குழுவை பாத்திருப்பீங்க. உங்களுக்கு தெளிவாவே சொன்னேன். இல்ல அதான் கூட்டணிக்கு அவர் கூப்பிடுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. போயிட வேண்டியதானே? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா யாரு கூப்பிட்டா? யாரு? விஜய் கூப்பிட்டார்ல சார். கூட்டணிக்கு வரவங்க வரலாம். அவர் வந்து அரசியல் இப்பதாங்க வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டாரு, யாரா போவாங்களா? அண்ணாமலையே மாத்த போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. அது உங்களுடைய எண்ணம். இன்னும் முடிவு எடுக்கலையே. நீங்க எப்படி சொல்றீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சி ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. பல்வேறு சவால்கள், பல்வேறு தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்களுக்கு இன்னும் வந்து ஜான் பாண்டியன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. தென் பகுதியில் வந்து நீங்கள் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் அந்த மக்களும் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் வருத்தம் உண்டா? வருத்தம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டைமில் வந்து எல்லாரும் அலைன்ஸ் பேசுகிறாங்க. அலைன்ஸ் பேசும்பொழுது தென் மாவட்டங்களில் தான் நம்ம வந்து சீட்டு நம்ம கமிட்மெண்ட் கேட்போம். நாங்கள் இதில் கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன அந்த பக்கத்துலேயே அனுப்ப மாட்டேங்காங்க. காரணம், அந்த ஏரியா போனால் இவன் ஜெயிச்சிருவான், ஆனால் இவன் ஓட்டு வேணும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த திருப்பு அது நடக்காது. இந்த திருப்பு தென் மாவட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் சீட்டு கேட்போம், நிச்சயமாக ஜெயிப்போம். அதான் இப்போ பொதுக்குழுவில் நீங்கள் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பேசியிருக்கீங்க. குறிப்பாக வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த தீர்மானங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், அதனால நீங்கள் படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த 25வது வருஷம் வெள்ளி விழா வேற நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட கட்சியினுடைய பணி எப்படி இருக்க போகுது? வரக்கூடிய நாட்கள் தீவிரப்படுத்தலான் இருக்கும். இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது. இப்போ தீவிரப்படுத்துறதுக்கு எல்லாமே ஒரு குழு அமைச்சு போயிட்டுருக்காங்க. ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி போயிட்டுருக்காங்க. தீவிரமாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எந்தெந்த ஏரியாக்களில் நம்ம நின்னால் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கூட்டணியை வச்சும்போது கூட்டணியில் இந்தந்த சீட்டுகளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இப்போ புரோகிராம் போட்டு இப்போ ஒரு குழு போய்கிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுக்கலாம். இந்த எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்றணும் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? பட்டியல் இடத்துலேருந்து வெளியே போகணுங்கிறது நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோரிக்கை. நான் ஆரம்ப காலத்தில் நான் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சமுதாயத்தில் இருந்தேன். இப்போ தான் 2000 தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தேன். நான் கிட்டத்தட்ட 1975 76லேருந்து நான் வந்து எஸ்சியில் நம்ம இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அரசு. எந்த அரசு? பொதுவாக காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலத்தில் இருந்த ஆட்சி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நம்ம எஸ்சியே கிடையாது, உழவு தொழில் செய்கின்ற உழைக்கிற சமுதாயம் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதை பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி பல பிரிவுகள், தப்பள்ளம், அம்மப்பள்ளம், கோழிப்பள்ளம், கடையம் அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பிரிவுகளாக இருந்தாங்க. அதையெல்லாம் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னவனே இதே ஜான் பாண்டியன் தான். இத்தனை தலைவர்கள், 100 தலைவர், 50 தலைவர் இப்போ வந்திருக்கலாம். இந்த ஜான் பாண்டியன் அப்போ சொன்ன 45-50 வருஷம் முன்னால் கதையை சொல்லிட்டு இப்போ நான் பேசலை. அப்போ எல்லாருமே கேலி பண்ணாங்க, என்னடா இவர் புதுசாலாம் சொல்கிறார், நம்ம இந்த பண்ணலாம் அந்த பண்ணலாம் இருந்துக்கோம், இவர் பாட்டில் தேவேந்திர குல வேளாளர் சொன்னாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மோடி மூலமாக வர்றதுக்கு, பிரதமர் மூலமாக வர்றதுக்கு 45 வருஷம் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுங்க. இதே 45 வருஷத்துக்கு முன்னாலே நான் சொன்னேன், நம்ம வந்து எஸ்சி கிடையவே கிடையாது, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம உழவு செய்து நாட்டுக்கு ஊருக்கு சோறு போடுற ஒரு மூத்த குடி பிறந்த நம்மளை போய் இழிவுபடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். இன்றைக்கி பேசும் பொருளாகி அனைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக பட்டியலிருந்து வெளியே போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. நான் இப்போ 100 மீட்டிங் வேறு பேசிகிட்டு இருக்கேன்.
இதோடைய இதை கொண்டு போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், பிரதமர்ட்டையும் கொடுத்துருக்கோம். இதே சட்டம் தான் இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தேவேந்திர குல வேளாளர் எஸ்சிலேருந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாதான் அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் ஜனாதிபதி மூலமாக தான் இதை தீர்க்க முடியும். இதுதான் சட்டம், விதி, சட்டத்தை சொல்கிறேன். அதனால் நாங்கள் 2 இடத்துலையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு இவங்க கருணை காட்டுறாங்களோ கண்டிப்பாக அது பட்டியலத்தில் வெளியில் போகும் நம்பிக்கையோடு இருக்க மக்கள். அதான் உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்க போதா, இல்லை வந்து எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்க? ஏன்னா இப்போ 25 வருஷம் ஆச்சு, தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு நம்ம வந்து போயிருக்கோம், பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், பாஜக கூட்டணியில் இருந்திருக்கோம், அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கோம். பட் நீங்கள் அந்த தென் மாவட்டங்களை மட்டுமே சுருங்கி இருக்கீங்களே, என்ன காரணம்? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ சென்னையிலாம் எனக்கு வந்து பெரிய அமைப்பு இருக்குது, காஞ்சிபுரத்தில் அமைப்பு இருக்குது, செங்கல்பட்டில் அமைப்பு இருக்குது, விழுப்புரத்தில் அமைப்பு இருக்குது. கன்சால்டேட்டாக இருக்கிற ஏரியா வந்து தென் மாவட்டங்கள் அதிகமாக தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. அது மாதிரி அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் என்ன லைக் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க இவர் வரணும்னு. அப்படிங்கும் அதனால நம்ம பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி இறந்த இடங்கள்ல அங்கே தானே. அதனால அதை நம்ம முக்கியமாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. விக்மூரில் நின்று 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த பொழுது கூட ஒரு 85 ஓட்டு லாஸ் ஆனதாக டிக்ளேர் பண்ணாங்க. நான் ஜெயிச்சது நான் தான். அது திமுக அரசுக்கே தெரியும், கலைஞருக்கும் தெரியும். என்னை சிறையில் அடக்கி வச்சுக்கிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணாங்களே தவிர நான் இருந்தால் ஜெயிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஜெயிச்சதையும் தோதுன்னு அறிவிச்சாங்க. அதான் அரசியல், நம்ம வரக்கூடாது தெளிவாக இருக்காங்கன்னு முடிவெடுத்து இப்போ தென் மாவட்டத்தில் நான் வந்து முழுமையாக இறங்கி வேலை செய்யலாம்னு பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போ 2026க்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் தனிச்சு களம் காண போகிறீங்களா, இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறீங்களா, இல்லை அதிமுக பக்கம் போக போகிறீங்களா, இல்லை திமுக கூட்டணியில் சேர்றதுக்கு எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கேன். நம்ம அது வந்து கால சூழ்நிலையை பொறுத்து யாரோடு இணையணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கோட்பாடு. யார் இங்கே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ரெக்கக்னைஸ்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட நிச்சயமாக நாங்கள் பயணிப்போம். அதுதான் உண்மை. அது பிஜேபியாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், எந்த அணியாக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதில் முடிவெடுத்து நம்ம யாரோடு பயணிக்க வேண்டும்னு ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவாக எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடைமுறைப்படுத்தி நான் அதோடு இணைச்சி பயணிப்பேன். நிச்சயமாக கூட்டணி தான். இல்லை இப்போ என்டிஏ அலையன்ஸில் இருந்துட்டு இருக்கீங்களா? இப்போ இது வரைக்கும் அந்த என்டிஏ அலையன்ஸில் தான் இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் ஸ்டில்லாக என்டிஏ அலையன்ஸ் தான் இருக்கேன். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. நாளைக்கு மறுநாள் கூட பிரதமர் வராங்க, அதுக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாங்க, நான் போகிறேன். இல்லை இப்போ 2024 நீங்கள் போட்டிக்கிட்டு இருந்தீங்க, கிட்டத்தட்ட 2,06,000 வாக்குகள், 2,08,000 ஓட்டு. அதான் அந்த மாதிரி வாக்குகள்லாம் பெறும்போது உங்களுக்கு ஏதாவது வந்து என்னடா 2 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியலையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதை எப்படி அதிகப்படியான வாக்குகள் பெறதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? தென் மாவட்டங்களில் வந்து இப்போ தென்காசி கான்ஸ்டிடுவன்சியில் வந்து பிஜேபியில் நான் நின்னேன், உங்களுக்கு தெரியும், அலையன்ஸில் நின்னேன். அலையன்ஸ் நிற்கும் போது 2,08,000 ஓட்டு எனக்கு மக்கள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 2,08,000 ஓட்டை வந்து 5 லட்சமாக மாற்றதுக்கு முடியும் இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி. யாரோட கூட்டணி வைத்தால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது அந்த காலச்சூழ்நிலை தேர்தல் காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போ சொல்ல முடியாது யாரோட யார் கூட்டணி வைக்கிறோம், நம்ம யாரோட சேர்றோம் அப்படிங்கிற அந்த காலகட்டம் தான். அதனால் கூட்டணியில் தான் ஓட்டுகள் அதிகமாக வரும். அதனால் எந்த கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணையுதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை இப்போ ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நீங்கள் தோல்வியை சந்திச்சிங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொன்னால் தப்பு. பாஜகவோட கூட்டணி வச்சா தோன்றுங்கிறது எப்படி? கூட்டணி அலையன்ஸுகள் செட் ஆகலை, அதனால தோந்தோம். புரியுதா உங்களுக்கு? எல்லா கூட்டணியாக இருந்தோம்னா ஜெயிச்சிருப்போம். கூட்டணி இல்லைங்கும் போது தனிச்சு நிற்கும் போது பிளவுபடும் போது அது முடியாது, ஜெயிக்க. இல்லை தமிழ்நாட்டில் வந்து பாஜக அலைன்ஸால் தொடர்ந்து வந்து வெற்றியை கொடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம கடந்த கால வரலாறு மூலிமா நிறைய பார்க்குறோம். 2021 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் தான் பெற்றிருக்காங்க. 2024 அதிமுகவிலே வெற்றி பெற முடியல. என்டிஏ அலைன்ஸ் வந்து என்ன நிலையில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2021 வந்து 4 பிஜேபி வெற்றி பெற்றிருக்கா நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல. அப்போது வந்து பிஜேபியோடைய ஓட்டு பேங்க் வந்து 6% தான் இருந்துச்சு. இப்போ பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் நிற்கும் பொழுது 11% மாறி இருக்கு. கூட்டணியை சேர்த்தா 18% மாறி இருக்கு. நல்லா வச்சுங்க. தனியாக நான் பிஜேபி தனியாக மட்டும் சொல்கிறேன், 11%. அது திரு அண்ணாமலை அவர் வந்த பிறகு தான் அந்த நிறைய ஓட்டுகள் வந்திருக்கு. அந்த 11% வந்து கூட்டணியெல்லாம் எங்களெல்லாம் மாதிரி கூட்டணியெல்லாம் சேர்த்தா 18% ஆயிருக்கு. ஸோ இது வளர்ச்சி தானே தவிர எப்படி தோல்வின்னு சொல்ல முடியும்? வளர்ச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ அண்ணாமலையே மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. அது உங்களுடைய எண்ணம், இன்னும் முடிவு எடுக்கலையே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை இப்போ அண்ணாமலையே நான் தொண்டனாக தோன்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மீடியாவில் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு எடுக்காங்க. இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கலை. இப்போ அதிமுகவும் பிஜேபி இணைஞ்சிட்டா அதுக்கு முற்றுப்புள்ளி ஆகலை. அண்ணாமலையை வெளியில் அனுப்ப போகிறாங்கன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது முடிவெட்டுருக்கா? இல்லை.
தலைமையிலேருந்து என்னைக்கு அறிக்கை வருதோ அது வரைக்கும் அவர் இப்போ வரைக்கும் அவர் ஸ்டில்னா வந்து மாநில தலைவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். அது மாற்றுறாங்களா மாற்றலாங்கன்னா அவங்க தலைமைலாம் முடிவு எடுக்கணும். நீங்கள் நானும் பேசி இல்லை, போகிறோம். இப்போ உங்க கட்சி சார்பா இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல, இப்போ அண்ணாமலை வந்த பின்பாக பாஜக வளர்ந்துருக்கு அதில் எந்த அப்படின்னு நீங்க மாற்று சொல்றீங்களா? நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். உண்மை அதுதான். அது அவங்களுக்கே தெரியும், பிஜேபிக்கே தெரியும். இல்ல இப்ப மாற்றப்பட்டா அப்போ இது இன்னும் பின்னடைவுல சந்திக்கும் இந்த அப்படி கூட்டணி சொல்ல முடியாது இல்லையா? ரீதியாக. மாற்றப்பட்டால் மாற்றிட்டாங்கிறது நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? மாற்றலாம் இல்ல எடப்பாடி போய் அமித்ஷா பாக்குறாரு, செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை கூட்டணி சந்திக்கிறாங்க. பத்தி பேசுறாங்க, கூட்டணி பத்தி பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. முடிவு வரல. இல்ல அவங்க டிமாண்ட் என்னமோ வந்து அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு தான் வந்து உள்வட்டார செய்திகள் அப்படிதான் நமக்கு கிடைக்குது. வந்து எடப்பாடி என்ன சொல்லவே இல்லையே. அண்ணாமலை மாத்துங்க நீங்க சொன்னாரா? ஏதாவது மேடையில் பேசிருக்காரா? ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? கொடுக்கலையே. நீங்க மீடியா தான் சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணாமலை மாத்துட்டு போய் எடப்பாடி சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன டிமாண்ட் பண்ணிருக்காரு அவங்களுக்குள்ள ரகசியம் வெளியில வராது. நீங்கள் நானும் பேசணும், அப்படி வெளியில ரகசியம் வரும். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாமே தவிர மாற்றுவாங்க மாற்ற மாட்டாங்க அதனால டிமாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஈகோத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்லை இப்போ அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் இருந்தது அப்படிங்கிறது நம்ம கடந்த கால அந்த பேட்டிகள் மூலியமாவே நிறைய நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா அவர் தவறாக பேசினதாக இருக்கட்டும், அண்ணாவை குறித்து அவர் அண்ணாமலை பேசினதாக இருக்கட்டும், இது எல்லாமே விவாத பொருளாக மாறிச்சு. இப்போ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு நெருடலை கொடுத்துருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போ எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அது நெருடலை கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? என்ன பண்ணுவீங்க? அது நெருடல் என்ன ஆகும்? முடிஞ்சு போகும்ல. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. எப்போ வேணாலும் கூடுவோம், எப்போ வேணாலும் பிரிவாங்க. இதுதான் அரசியல். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்போ சேர்றதுனால சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி படுங்க. இல்லை அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகும், ஆனால் அண்ணாமலை இருந்தால் எனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. நினைக்கிறா நீங்கள் தானே சொல்கிறீங்க. அவர் சொல்லலையே. நீங்கள் எப்படி நீங்கள் அவர் சொன்னார் எடப்பாடி என்ன சொன்னார் அவங்ககிட்ட? இல்லை மீடியாவில் எதுவும் பதிவு பண்ணியிருக்காரா? இல்லை. அது பதிவு பண்ணாதான் நீங்கள் ஏன் இப்படி இருக்கணும் யூகத்திலே பேசுகிறீங்க? எடப்பாடி என்ன வெளிப்படையாக சொன்னாரா எங்கேயாவது ஒரு மேடையில்? அவர் அண்ணாமலையை நீக்குங்க, அவர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் எங்கேயாவது சொல்லிக்கார சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை மீடியாவுக்கு ரகசிய தகவல் வந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் ஒருத்தருக்குள்ள கான்ட்ரவர்சஸ் வந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுதான் காரணம்னு சொல்றதுக்கு யாராலும் முடியாது. அது அவங்க 2 பேரும் தான் பதில் சொல்லணும். அது திரு அண்ணாமலையும் பதில் சொல்லணும், ஆனால் எடப்பாடி என்னன்னு சொல்லணும். 2 பேரும் சொல்லாமல் நீங்களும் நானும் பேசுறது வந்து ஈகத்துக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சைதை துரைசாமி நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்? எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் பலம். அதனால எல்லாருடைய மனநிலையும் அதுதான். எல்லா கூட்டணி அமைய வந்து பலம் அதிகமாகுங்கிறது தான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் சைதை துரைசாமி அண்ணனும் அதான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் ஒன்றா சேரணும், சேர்ந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி இருந்தால் தான் நல்லது தானே, நாங்களும் அதானே சொல்கிறோம். இல்லை அதிமுகவுக்கு பாஜக தேவையா, பாஜகவுக்கு அதிமுக தேவையா அப்படிங்கிற ஒரு ரெண்டும் தேவை தான். இவருக்கு அவர் தேவை, அவருக்கு இவர் தேவை. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பிஜேபி இருக்க போய் தானே அண்ணன் எடப்பாடி என்ன ஆட்சி ஆண்டார். அது உங்களுக்கு தெரியாதா? மீடியாவுக்கு தெரியாதா? தனிச்ச ஆட்சி ஆளலையே. இந்த பிஜேபியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தானே ஆட்சி நடந்துச்சா இல்லையா? அப்போ 2 பேருக்கும் 2ம் தேவை தானே. உங்களுக்கு இவர் தேவை, அவருக்கு இவர் தேவை. அப்போ 2 சேர்ந்தா பலம். அதுதான் உண்மை. அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் வந்து விலகறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதெல்லாம் வந்து நம்ம நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அரசியலில் பேசுறது நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. தெளிவாகவே சொல்கிறேன். இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு கட்டி பிடிப்பாங்க. இது அரசியல். இது நம்ம வரலாறுல நம்ம அந்த காலத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் அதை நீங்கள் ஒரு மைண்ட் பண்ணவே வேண்டாம். 2 பேரும் சேர்றாங்களா சேரலையா அதுக்கு 2 பேரும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அங்கே அமித்ஷா சொல்லணும், இங்கே வந்து எடப்பாடி என்ன சொல்லணும். இது 2 பேர் சொன்னால் தான் அதனுடைய உண்மையான தெளிவு வெளியில் மக்களுக்கு புரியும். இல்லை பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி இருந்தால் தான் கிட்டத்தட்ட அந்த சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியே இருக்குது அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும்னு சொல்லி அவங்க மும்முரம் காட்டுறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. 2 பேரும் பலமாக கூட்டணி வைத்தால் பலம் என்பது மக்களுடைய மனநிலை, அந்த தொண்டர்களுடைய மனநிலை. அதனால அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ நான் சேர்த்துக்க மாட்டேன்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு யார் உங்ககிட்ட சொன்னாரா? இல்லை பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எங்கே சொன்னார்? இது வரைக்கும் அந்த மாதிரி திட்டம் இல்லை. சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ சேர்த்துக்கிறதுக்கு திட்டம் இல்லை. ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ டிடி தினகரனையோ எந்த மேடையிலேயாவது எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு? மீடியாவில் நீங்கள் வைரலாக பரப்புறீங்க, வாட்ஸ்அப்பில் பரப்புறீங்க. இல்லை சார், அண்மை அவர் வாயினால இப்போ வரையும் சொல்லியிருக்காரா? என்னுடைய கேள்வி இப்போ சொல்லுங்க. இல்லையே, அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் யூகத்தில் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இருந்தால் வர மாட்டார், இவர் இருந்தால் வர மாட்டார், அவர் இருந்தால் சேர்க்க மாட்டார், இவர் இருந்தால் சேர்க்க மாட்டார். யாருமே சொல்லலை. அவர் சொல்லாத வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்லி? அவர் சொன்னாரா? என்னைக்கு எங்கேயாவது ஒரு மேடையில் சொல்லியிருக்காரா? எத்தனை மேடை? இல்லை, பிரஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி
ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ நீங்கள் சேர்த்துப்பீங்களா, தொடர்ந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது மாதிரிலாம் திட்டம் இல்லை, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் முடிவெடுப்போம், இது வரைக்கும் அந்த மாதிரி திட்டம் இல்லை அப்படின்ட்டார் கடைசியாக கொடுத்த பேட்டியில். அதுதான் சொல்கிறேன்ல, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிற கான்செப்ட் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான உண்மை. இங்குள்ள அரசியல்வாதி அதான பண்ணுறாங்க. இந்திரா காந்தி அம்மா இருக்கும் பொழுது கலைஞர் பேசாததா? அந்த அம்மா கொலை செய்யறதுக்கு விக்ரம பாண்டியனை வச்சு மதுரையில் கத்தியெல்லாம் வீசினாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்டாரு கலைஞர்? தேசத்தின் மகளே வான்னு சொல்லி விருந்து வைக்கலையா? அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது, நண்பன் கிடையாது. அதே மாதிரி ஒன்று பேசுறதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணவே பண்ணாங்க. எல்லாரும் ஒன்று மொத்தமாக இருந்தால் தான் அரசியல், அதுதான் நாகரிகம். அப்படி இருந்தால் வெற்றி பெற முடியும். நீ ஒன்றும் சேர்க்க மாட்டேன் இன்னொரு சேர்க்க மாட்டேன் அரசியல் யாரையும் சொல்ல முடியாது. அப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அதுக்கு எதிர்முனையில் அதிமுக கூட்டணி பலமாகணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் எல்லாம். பலமாக இருந்தால் நல்லது. இப்போ திமுக கூட்டணியில் பலமாக இருக்குன்னு சொல்லுங்க, அங்கேருந்து வெளியில் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயத்தில் உறுதியாக பேசுறீங்க? இல்லை, திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? திமுக மிரட்டலையா? நீங்கள் அதே மீடியாவில் பார்த்தீங்களா? அவர் பேசுறத பார்த்தீங்களா? அவரும் வெளியில் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறார் அந்த சூழ்நிலை. ஆனால் அவர் போவானா அவர் தானே டிசைட் பண்ணணும், அவங்க பொதுக்குழு டிசைட் பண்ணணும். அவரே முடிவெடுத்தா பொதுக்குழு தான் முடிவெடுக்க முடியும். அவர் வெளியில் போக மாட்டார், போவாராருங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். நம்ம இது முடிவெடுக்க முடியாது. கூட்டணி பிரதமர் வேல்முருகனுடைய நிலையை பார்த்தீங்களா? போன வாரம் கூட பேட்டியே அவர் கொடுத்துட்டார், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்னை வெளியிலே அனுப்பித்தால் கூட்டணி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்கார், நான் சொல்லுவேன். இல்லை, அதே வேல்முருகன் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை என்னை கூப்பிட்டு என்னை வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டாரு. அதான் அரசியல். வெளியில் போகணும்னு சொல்லவும் மாட்டாங்க, வான்னு சொல்லவும் மாட்டாங்க, சேர்த்து பேசுவாங்க. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் உடையவும் செய்யலாம், சேரவும் செய்யலாம், அது சொல்லவே முடியாது. கூட்டணினாலே அப்படித்தானே. அவங்களுக்கு கொடுக்க ரெக்கக்னைஸ் கிடைச்சின்னா அவங்க இருப்பாங்க, கிடைக்கலாம் போவாங்க. இதுதானே அரசியல். இப்போ சகோதரர் திருமாவளவனுக்கு கிடைக்கிற ரெக்கக்னைஸ் கொடுத்தா அவர் இருப்பார், கிடைக்கலாம் போவார். காங்கிரஸுக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்தா அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வெளியே போகத்தான் செய்வாங்க. கம்யூனிஸ்டும் அதே தான். அப்படியெல்லாம் நீங்கள் கட்சியில் வந்து கூட்டணி என்பது அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கிடைத்தால் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லை, இப்போ அண்மையில் சி ஓட்டர்ஸ்னுடைய கருத்து கணிப்பு வெளியே இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% மக்கள் வந்து மீண்டும் முதல்வராக ஸ்டாலினே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக தான் மக்கள் பதிலாக சொல்கிறாங்க. மக்கள் சொல்ல, மீடியா சொல்லுது. மக்கள் எங்க உங்ககிட்ட சொன்னாங்களா திமுக தான் மீண்டும் வரணும்? கருத்து கணிப்பெல்லாம் பேசாதங்க. கருத்து கணிப்பு எவ்வளோ பொய்த்து போயிருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. கடந்த கால அரசியலுடைய விமர்சனங்கள் பேசுனது, கருத்து கணிப்பெல்லாம் போட்டது ஏதாவது நிலைச்சிருக்கா? கருத்து கணிப்பது என்பது யூகம். இருக்கலாம், வரும், போகும். 27% நீங்கள் தான் சொல்லுங்க. 27% வச்சு எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? இல்லை, 27% மக்கள் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமியா, ஸ்டாலினா, விஜயா, அண்ணாமலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அடுத்து சிஎம்மா நம்ம ஸ்டாலினா வரட்டுங்கிறாங்க. திமுக அனுதாபிகள் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, எடப்பாடி அனுதாபிகள் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, ஊருடைய தலைவருடைய அனுதாபிகள் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. இதுதான் அரசியல். அதனால் நீங்கள் அதை ஒரு முடிவாக எடுக்க முடியாது இல்லையா? தேர்தல் வரட்டும், பார்ப்போம். நம்மளும் சந்திக்க போகிறோம்ல. இப்போ நாங்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோடு இணைய போகுதுன்னு இன்ன வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லலை. தேர்தல் காலகட்டம் நெருங்கும் பொழுது தான் நாங்கள் எங்களுக்கு ரெக்கக்னைஸ் யார் கொடுக்காங்க அவங்களோட இணைஞ்சு நாங்கள் பயணிப்போம். அது திமுகவும் இருக்கலாம், அதிமுகவும் இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், எதானியாக கூட இருக்கலாம். அது இப்போ நான் விளம்பரப்படுத்த முடியாது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தோட நீங்கள் சேருவீங்களா? அவருக்கு ஏதோ வரவேற்புலாம் இருக்காமே 18%. அது வேற சி ஓட்டர்ஸில் சொல்லுது. இல்லை, சி ஓட்டர்ஸில் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க பத்திரமா. தமிழக தவாக வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு எனக்கும் தெரியும். மையத்துடைய நிலை என்ன? கமல்ஹாசனுடைய நிலை என்ன? அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் தான் மீடியா ஃபுல்லாக தூக்கி கொண்டு மேலே கொண்டு தூக்கி விட்டீங்களா? இனிமேல் கமல்ஹாசன் தான் சொன்னீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? பரிதாபத்துக்கு போயிட்டாரா? திமுக ஒரு சீட்டை வாங்கிட்டு அவர் ஒதுக்கிட்டார். கட்சி நடத்தலை. இது வரைக்கும் எத்தனை செயற்குழு கூப்பிட்டுருக்காரு, எத்தனை மீட்டிங் போட்டிருக்காரு, இங்கே நடத்திருக்காரா? இல்லையே. எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் கமல்ஹாசன் ஒதுக்கிட்டார். நமக்கு ஒரு சீட் கிடச்சிட்டு அதோட பேருவோம்னு முடிவு எடுத்தார். தாவாக்காவுடைய நிலையம் அதனால தான் வரும் நான் எதிர்பார்க்க. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு கத்துக்குட்டி. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் இத்தனை பர்சன்ட் நீங்கள் பர்சன்டேஜ் எப்படி கணக்கு போடுங்க? 7 கோடி 20 லட்சம் பேரில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் ஒரு கூட்டத்தை கூட்டினா கூட ஒரு பிஞ்சு தானங்க அர்த்தம். பிஞ்சு கூட இல்லையாங்க, எப்படிங்க நீங்கள் போய் கணக்கு போடுறீங்க? இல்லை, விஜயை நம்ம எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு உள்ளவங்க எல்லாருமே விஜய்க்கு வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் இன்னும் எலெக்ஷன் நிறைய பத்திரிகையாளர்கள் உங்களை கணிச்ச மாதிரியே அவரையும் கணிக்கிறாங்க. கணிக்கும் போது கிட்டத்தட்ட 7%-லேருந்து 10% வரைக்கும் அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் மக்களை சந்திக்காத போது இன்னொரு சதவீதம் சொல்றாங்க. தேர்தல் காலகட்டம் தான் முடிவு செய்யும், அது நம்ம சொல்ல முடியாது. நல்லா வச்சுக்கோங்க. அவர் தனிச்சு நிக்கட்டும், தானே நிற்க போறாரு. நிக்கட்டும், பார்ப்போம். நிற்க பிறகு அவருடைய பெர்சன்டேஜ் நம்ம இதே மேடையில் இதே மாதிரி விவாதம் பண்ணுவோம். நான் சொல்ற கருத்து முடியாதுன்னு சொல்றேன், வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன்.
நீங்கள் வாய்ப்பு இருக்குங்க மீடியா பார்ப்போம், சேலஞ்ச் பண்ணுவோம். இல்ல இப்ப ஆதவ அர்ஜுன் இருக்காரு, ஜான் ஆமா, ஆரோக்கியசாமி ஆதவ இருக்காரு, பெரிய ஒரு பிரசாந்த் கிஷோர் இருக்காரு, திமுக ஜேர்னலிஸ்ட் விட்டு அவர் கொடுத்த கண்டுபிடிச்சு. இவங்க ஏங்க, இருக்காங்க. அவர் கட்சியில பொறுப்புல இருக்காருங்க. அப்புறம் அவர் விட்டு கொடுத்தா பேச முடியும்? அவர் விடுதலை சித்த போனாரு, எங்க போனாரு, எல்லாம் போறாரு. அவர் சொல்றத வச்சுதான் நீங்க முடிவு எடுக்கலாம். அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா? எல்லாம் கண்டுபிடிப்பாளர் அவர். அவர் அந்த கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு போயிருக்காரு. இதான் உண்மை. அவரை வச்சு இந்த தவாக்க முன்னிறுத்திட்டீங்கன்னா தவறா இல்லையா? அவர்கிட்ட யார் இருக்கா? ஆதவ அர்ஜுன்ட்ட ஒரு தனியா ஒரு கூட்டத்தை போட சொல்லுங்க. பணத்தை வேணா செலவழிக்கலாம். அவரால் தனியா ஒரு கூட்டம் போட முடியுமா ஆதவ அர்ஜுனால? அதெல்லாம் முடியாதுங்க. இப்ப விஜயனோட வருகை திமுகவே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சில பேர் வந்து அப்படி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, பத்திரிகை சொல்லுது, மீடியா சொல்லுது, அது தவறுன்னு சொல்றேன். நீங்க தான் புஷ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு. திமுகவில் வந்து அண்ணன் வைக்க பிரிஞ்சார், தெரியுமில உங்களுக்கு? அப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் அவர்கிட்ட நிறைய மாவட்ட செயலாளர் வரைக்கும் போனாங்க. திமுகவை இனிமேல் வைகோ தான் அப்படி சொல்லி பத்திரிகை செய்தி மீடியா டெய்லி வைரலாக போட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரியா? இப்போ அவருடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு இடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டார். அதே மாதிரி இப்போ தாவாக்குடைய நிலை என்ன இருக்கும்? அடுத்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறாரு அவரு 2026ல. வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். தமிழக மக்கள் முன்னிட்டு அதான் கருது. ஆட்சி பிடிச்சா சந்தோஷம், மகிழ்வு பண்ண அவரோட சேர்ந்து. இல்ல இப்போ அவர் திமுகவை விமர்சிக்கிறாரு, பாஜகவை விமர்சிக்கிறாரு. அப்போ மக்களுக்காக நான் அரசியல் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியை விட்டுட்டு அவர் வராரு. பிரச்சனை என்ன உங்களுக்குலாம்? தாவாக்க பொறுத்த மட்டும் அவரை யாரோ துஷ் பண்ணி விட்டு கொம்புசி விட்டாங்க. அவர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்காருன்னு நான் நினைக்கிறேன். யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கட்சி நிலைப்பாடு என்ன? ஜான் பாண்டியனுடைய நிலைப்பாடு என்ன? யார் வந்து அவரை கொம்பு செய்ய விட்டா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். வெளியிலேருந்து ஆலோசகர்களோ அரசியல் விமர்சகர்களோ அவர் வந்து அட்வைஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு ஒரு கனவு. இப்போ தாவாக்க வந்து இந்த மாதிரி கமல்ஹாசன் வெளியில் போயிட்டாரு, அந்த இடத்துல வெற்றி நடத்துறவன் நம்ம வரலாமா அப்படிங்கிற யூகத்தில். இல்லை, கமலஹாசன் ஒரு 60 வயசுல வந்தாரு சார். இவர் 50 வயசுல வராருல, இன்னும் நாள் இருக்குல்ல. ஏங்க 50க்கு 60க்கு ரொம்ப தூரம் இருக்கு மாதிரி, பக்கத்தான இருக்கு. 26 இல்லாட்டி 31. கொஞ்சம் பொறுங்க. அவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு, கத்து குழந்தை. நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை பருவத்தில் மேலே வளர்ச்சின்னா சாதாரண விஷயம் இல்லை. தென் மாவட்டங்களில் தாவாக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எழுதிக்காங்க வச்சுக்கோங்க. தாவாக்கா தென் மாவட்டங்களில் கிடையவே கிடையாது. தஞ்சாவூர்லேருந்து அந்த திருவாரூர்லேருந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும், திருச்சியிலேருந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் தாவாக்க கிடையாது. ஒன்லி விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு. இல்ல, ரசிகர்கள் இருப்பாங்கல்ல தென் மாவட்டங்கள்ல. விஜய் படத்தை கொண்டாடுறவங்க அத்தனை பேர். அப்படி பார்த்தா ரசிகர் மன்றம் அதிகமாக இருந்தது கமல்ஹாசனுக்கு. புரிஞ்சுக்காங்க. விஜய்க்கு இப்பதான் வந்திருக்கு. ரசிகர் மன்றம் அதிகமாக இருந்தது கமல்ஹாசனுக்கு. அவருடைய நிலை என்னங்கிறத யோசிப்பாங்க. தென் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் விஜய்னா யாரு, அவர் கட்சி தொடங்கி இருக்காரு, அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இப்ப இல்ல, நீங்க தென் மாவட்டத்துல இருக்கறனால உங்களுக்கு எதுவும் பயம் வந்துருச்சா? எங்களுக்கு விஜய்க்கு வரலாறு, ஜான் பாண்டியனுக்கோ தமிழக மக்கள் முன்னேற்றக்கோ வரலாறு பயம் என்பது அறியாதவன் நான். சின்ன வயசுல இருந்தே அதை மட்டும் புரிஞ்சுங்க. பயம் என்பதே அறியாதவன் நான். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் படிச்சேன். எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும். பயம் என்றது வந்து அவங்க தான் எங்களை பார்த்து பயப்படணும். நாங்க எவனை பார்த்து பயப்பட மாட்டோம். இல்ல, வீட்ல ஒரு ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் விஜய்க்கு தென் மாவட்டங்கள்ல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, நீங்க இருக்குன்னு சொன்னா இல்லங்கிறேன். இல்ல, கண்டிப்பா இல்ல. பெண்கள் ஓட்டு இல்லங்கிறேன். எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல சார், கிரா போட்டு 2-3 பேர் கஞ்சா போட்டுட்டு சுத்துறான அவனை பத்தி பேசுறீங்களா? அவன் ஸ்டைல் இப்படி பண்றது இப்படி பண்றது இல்ல, ஃபர்ஸ்ட் மாநாடு நீங்க பாத்திருப்பீங்க, விக்கிரவாண்டி மாநாடு பாத்திருப்பீங்க. விக்கிரவாண்டி அதான் பாத்திருப்பீங்க. உங்களுக்கு தெளிவாவே சொன்னேன். விக்கிரவாண்டி மாநாடு வந்து 7 லட்சம் பேர் கணக்கு. 10 லட்சம் கூட வச்சுக்காங்களே. 7 கோடி 20 லட்சத்துல 10 லட்சம் என்ன? ஒரு பிஞ்சு கூட இல்லையா? நீங்க எப்படி போய் ஒரு ஓட்டுன்னு சொல்றீங்க? பதில் சொல்லுங்க. 7 கோடி 20 லட்சத்துல ஒரு பிஞ்சு கூட இல்லாத கூட்டத்தை வச்சு நீங்க எப்படி அது வந்து ஃபுல்லா தமிழ்நாடு பூரா அவர் தான் எப்படி சொல்றீங்க? மீடியா தாங்க நீங்க தூக்கி விடுறீங்க. அதனால ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவை வந்திருக்கு. புது அரசியலை முன்னெடுப்பதற்கு யாரும் இல்ல. ஏன் நீங்க கூட வாங்க, நாளைக்கு புது அரசியலுக்கு வாங்க. நீங்க அண்ணாமலை இருக்காருல்ல. யார்? அண்ணாமலை இருக்காருல்ல. அண்ணாமலை பிஜேபி தேசிய கட்சியில இருக்காருங்க. அதை நீங்க பேச முடியாதுங்க. ஒரு தேசிய கட்சியில் அண்ணாமலை புதுசா வந்தாரு. அவர் பயணிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அதை வச்சுங்க. நீங்க நேத்து தான் வந்திருக்கீங்க. தாபாக்கா வந்திருக்கு நேத்து தான். வரட்டும். முதலமைச்சர் இருந்தா எல்லாரும் மக்கள் ஏத்துக்கிட்டா நம்மளே ஏத்துக்குருவோம். திமுகவை எதிர்ப்பு. ஆனா பயன்னு சொல்ல அவரை பார்த்து பயப்படுற எந்த மக்களும் கிடையாது, யாரும் எந்த கட்சியும் கிடையாது. அப்படி சொன்னா நீங்க தவறு பண்றீங்க. இல்ல, இப்ப திமுக வந்து விஜய் எப்படி விமர்சிக்குது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. சீமான் அவர்கள் அந்த கருத்தெல்லாம் வரவேற்கிறாரு. நம்ம தம்பி சொல்றதெல்லாம் நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சி ரூலிங் பார்ட்டியை எதிர்த்தா தான் நம்ம பேர் வரும்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசுறாங்க. பிஜேபியை பேசினா தான் நமக்கு கூட்டம் வருங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பேசுகிறாங்க. ஒட்டுமொத்த பிஜேபியை விமர்சனம் பண்ணால அங்கே இருக்க மற்ற பூரா ஒட்டுமொத்த ஓட்டு போட போகிறதும் இல்லை. திமுகவை அவர் விமர்சனம் பண்ணுறதுனால அவ்வளோ திமுக காரங்கன்னா அவருக்கு ஓட்டு போட போகிறது இல்லை.
சின்ன பசங்க, அந்த வாலிப பசங்க, ஒரு 25-30 வயசுக்குள்ள பசங்க கொஞ்சம் பேர், ரொம்ப பேர்லாம் இல்லை, அந்த 10 லட்சமே வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். 10 லட்சத்தை வச்சு ஆட்சி ஆளுவோம், முதலமைச்சர் கனவுல எல்லாரும், நீங்கள் கூட நாளைக்கு நினைக்கலாம், நான் கூட நினைக்கலாம் முதலமைச்சர் ஆகணும். அதுக்கெல்லாம் மக்கள் ஏற்றுக்கணுங்க, மக்கள் ஒத்துக்கணுங்க. ஆனால் மக்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, கூட்டணி இல்லாமல் ஆட்சி ஆள முடியாது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி ஆள முடியாது. இல்ல அதான் கூட்டணிக்கு அவர் கூப்பிடுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. போயிட வேண்டியதானே? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா யாரு கூப்பிட்டா? விஜய் கூப்பிட்டார்ல சார். யாரு? அவர் வந்து அரசியல் இப்பதாங்க வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டாரு, யாரா போவாங்களா? நீங்க சொல்லுங்க. குழந்தை கூப்பிட்டு சொன்னவர் பெரிய ஆள் போவாங்களா? இப்ப அவன் குழந்தைங்க, அவரு இப்பதான் வந்திருக்கிறாரு. 1000 கோடி 2000 கோடி அவர் வச்சுக்கலாம், ஒரு எலெக்ஷனோட சரியா போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? 1000 கோடி நீங்க சொன்ன மாதிரி உங்க கருத்து பூரா 1000 கோடிக்கு மேல வச்சிருக்காருங்க. 1000 கோடிங்கிறது ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்கிறேன். அதோட முடிஞ்சு போச்சா? சகாப்தம். அதனால அதை வந்து அரசியலா நீங்க வந்து புஷ் பண்ணாதங்க. கத்து குழந்தை வந்திருக்கிறாரு, ஆசை இருக்கு, அரசியல்ல வளரணும் ஆசை, வாழ்த்துவோம், நம்மளும் சேர்ந்து வாழ்த்துவோம். வரட்டு பார்க்கலாம், களத்துல பார்ப்போம். இல்ல அதான் இப்ப சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயை வரவேற்றுட்டே இருக்காருல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அவரை பிடிச்சிட்டு வரவேற்காரு. அவரு நடிகர், இவரு நடிகர், 2 நடிகரும் சேர்த்துருக்காங்க. இல்ல தப்பு இல்ல, அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா இன்னும் வந்து தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு டஃப் ஆயிடும். நீங்க யூகத்துல பேசுறாங்க. அவங்க வந்தாலும் எங்களுக்குலாம் ஒன்று டஃப் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. அவங்க சேர போறது சேராங்கிறது அவங்க 2 பேரும் டிசைடிங். அது நம்ம சொல்ல முடியாது. பாப்பா அது தேர்தலில் பார்ப்போம். அப்படி பார்த்தா சீமான் சகோதரர் வந்து கிட்டத்தட்ட தம்பி வந்து எத்தனை தேர்தல் நின்றுருக்காரு. ஓட்டு வங்கி கூடி இருக்கு, அதை தான் சொல்ல முடியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்னு அவர் யார்ட்டையும் கூட்டணி. இன்னைக்கு கூட போன வாரம் கூட ஸ்டேட்மெண்ட் பண்ணி, நீ நான் தனித்து தான் போட்டி. ஏன் இப்போ சொல்ல வேண்டியது? தாவாக்கோட வாழ்த்து, தாவாக்கோட போட்டி 2 பேரும் சேர்ந்து போட போகிறேன்னு சொல்ல வேண்டியது. ஏன் சொல்ல மாட்டேங்காரு? இவர் சொல்ல வேண்டியது தானே, சீமான் நானும் சேர்ந்து போட போகிறேன்னு. 2 பேரும் இப்போ தனியாக தானே இருக்காங்க. தேர்தல் காலகட்டம் தான் முடிவு செய்யும். இப்போ சொல்லவே முடியாதுன்னு தான் சொல்கிறேன் நான். மறு இப்போ சட்டப்பேரவையில் வந்து அந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. செல்வ பெருந்தகையினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? விட்டு கொடுத்ததெல்லாம் நியாயம்தான். அதே சமயத்தில் பல ஏக்கர்களை இந்திரா காந்தி அவர்கள் பெற்றும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைய நிலையில் நாங்கள் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், அதே சமயத்தில் மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம். இது முழுமையான பொய். முழு பூசணிக்கா சோத்தில் மறைக்கக்கூடாது. அன்றைய அரசு திமுக அவங்களோடு இணக்கமாக இருக்கும்போது கலைஞர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தார். பல மீடியாவில் பார்த்துருப்பீங்க. கலைஞரும் அதில் உடந்த கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்ததுக்கு கலைஞர் தான் அன்றைக்கி முதலமைச்சர். இந்திரா காந்தி அம்மா 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தாரை வாத்து கொடுத்துட்டு இன்றைக்கி இப்போ இவ்வளோ நாள் கலைஞருக்கு தெரியாதையா? கலைஞர் தீர்மானம் போடலை? எவ்வளோ அங்கே இருக்கிற தமிழர்கள் எவ்வளோ பேர் கொல்லப்படுறாங்க, மீனவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. மீனவர்கள் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு போயிட்டு வந்தால் வருவோமாங்கிறது பொண்டாட்டி பிள்ளை கூட தெரியல, அந்த லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா ஆட்சி ஆளும்போது செஞ்சுருக்கலாம், சோனியா காந்தி தலைமையில் இருக்கிற மன்மோகன் சிங் ஆட்சி ஆளும்போது செஞ்சுருக்கலாம், சோனியா காந்தியோட கணவர் இருக்கும்போது ராஜீவ்காந்தி இருக்கும்போது செஞ்சுருக்கலாம், வாஜ்பாய் இருக்கும்போது செஞ்சுருக்கலாம். இப்போ பிரதமர் மோடி இருக்கிறாரு. இதை கச்சத்தீவை மீட்டெடுக்க ஒரு முயற்சி நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் உடனே தீர்மானம் போடுறோம். மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க, உண்மை நிலையை புரியுற மாதிரி பேச சொல்லுங்க. கச்சத்தீவை தாரைவாய் கொடுத்தது திமுக காங்கிரஸ். நீங்கள் சட்டமன்றத்தில் பேசிட்டா சரியாயிருமா? மக்களுக்கு தெரியும், வெளிச்சமாக தெரியும். இலங்கை தமிழர்கள் 1 லட்சம் பேர் செத்ததுக்கு காரணம் யார்? திமுக இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 90 லட்சம் பேர் செத்தாங்க. எப்படி செத்தான்? எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மீடியா பார்த்து தான் இருக்காங்க. அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. தமிழர்களை கொன்னதுல திமுக பங்கு இருக்கு, கச்சத்தீவை கொடுத்ததுல பங்கு இருக்கு. இன்னும் அடி நான் சட்டமன்றத்தில் போடுறேன், கச்சத்தீவை மீட்க போறேன், எல்லாம் பொய்ங்க. இல்ல இப்போ 11 வருஷம் பாஜக ஆட்சி வந்து 11 வருஷம் ஆச்சு சார். அண்ணாமலை நிறைய டைம் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருக்காரு, பிரதமர் மோடியும் போறாரு. அப்படின்லாம் இருக்கும்போது இது வரைக்கும் அவங்களாலையும் பிரச்சனைக்கான தீர்வை காண முடியல. இப்போ பிரதமர் மோடி வந்து 4ஆம் தேதி அங்க போறாருன்னு நினைக்கிறேன். அங்க போய் இதை பத்தியெல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர் முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப தொட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 40-45 வருஷத்துக்குள்ள பிரச்சனை. உடனடியாக நீங்கள் முடிச்சு அவுக்க முடியாது. பேசுவாருன்னு நம்ம நினைக்கிறோம், பேசலாம். அது இனிமேல் உடனே முடியக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்குது. ஒரு பாராளுமன்ற கமிட்டி கூட்டி மொத்தமாக ஓட்டெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு தான் அதையும் வாங்க முடியும். கட்சித்தீவை நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணணும் அதுதான் கேட்குறேன். பண்ண முடியாது. பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போட்டோ அல்லது ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்தோ ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாதான் பண்ண முடியும்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட 11 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்படி சொல்ல முடியாது. ஒன்று தான் ஸ்டெப் பை ஸ்டெப். இது சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 45-50 வருஷத்துக்குள்ள முன்னால் நடந்ததை போய் இப்போ போய் உடனடியாக முடியும்னு சொல்றதுக்கு அவரை பிரதமர் கையெழுத்து போட்ட உடனே கொடுத்துருவாங்களா? பிரதமர் நினைச்சா அதுக்கு ஃபார்மாலிட்டி அப்படி முடியாது. ஃபார்மாலிட்டி இருக்குங்க.
பிரதமர் நினைச்சு கையெழுத்து போட்டாலாம் முடியாது. இல்ல இப்ப மீனவர்கள் செத்தா பரவாயில்லையா யாரு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. மீனவர்களை கொன்னது யாரு? அந்த கட்சத்தீவை மீட்காம காலி பண்ணது யாரு? மீனவர்களை கொன்னது போனா திமுக அரசு தானே, காங்கிரஸ் அரசு தானே. இன்னைக்கு அவரு சகோதரன் செல்வப்பிரந்தைய பேசுறாங்க பேசுங்க, சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டியதானே. நேராக போய் பிரதமர் போய் சந்திக்க சொல்லுங்களேன். லெட்டர் போட்டா போதுமா? ஒரு குழுவா ஆளுங்க எல்லா ரூலிங் பார்ட்டி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போய் நேராக பிரதமர் சந்திங்களேன். இங்க வந்து லெட்டர் போடுவாங்களாம், அவர் கேட்கணுமா? என்னங்க அர்த்தம்? ஒரு மாநில முதலமைச்சர் நேராக போய் சந்திச்சு நம்முடைய தமிழ்நாட்டுடைய கோரிக்கை எடுத்து கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நேராக போய் சந்திக்க சொல்லுங்க. சந்திக்க மாட்டாரா? லெட்டர் போடுவாரா? கேட்டுக்கணுமா? என்னங்க அவர் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காருங்க, ஒரு மாநிலத்தை ஆளலைங்க. அது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து உடனடியாக கைது போடல, பிரதமர் நினைச்சா முடியும், பிரதமர் நினைச்சா நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கோம். இல்லை இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஸ்ரீலங்கன் அந்த மீனவர்கள் கைது குறித்து கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் கூடிய விரைவில் அவங்களெல்லாம் மீட்டெடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு காண முடியாமல், நிரந்தர தீர்வு காண முடியாத காரணம் கச்சத்தீவை மீட்காத வரை இந்த நிலை தான் பாவம் அந்த மக்களுக்கு. அங்கே இருக்கிற மீனவர் சமுதாய மக்களுக்கு இதுதான் நிலை. அதை மீட்கணும். இப்போ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி போனோம்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்து போட்ட உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்திய அரசு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மத்திய அரசு சொல்லி தான் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. தகவல் பரிமாற்றம் பண்ணுறாங்க, உடனே அனுப்புகிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் கச்சத்தீவை மீட்கணும். கச்சத்தீவு மீட்கணும்னு சொன்னால் பிரதமர் மட்டும் நினைத்தால் முடியாது. சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானம் போட்டிருக்காங்க, இவங்க அனுப்பணும். அனுப்பாமல் நேராக போய் பார்க்க வேண்டியதானே, பார்க்க சொல்லுங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வகுப்பு பில் அந்த கொண்டு வந்திருக்காங்க. பார்லிமெண்ட்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நடந்தது. அந்த வகுப்பு பில்லையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. கடுமையான கண்டனங்கள் இருக்கேன். எப்படி சொல்றீங்க? அதுல வந்து இஸ்லாமியர் அல்லாதல வந்து சொன்னீங்க. வக்போர்டுடைய நிலைகளில் நிறைய கரப்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? வக்போர்டு வந்து கரெக்டாக இருக்கா? இந்தியா முழுவதும், நான் தமிழ்நாடு மட்டும் கேட்கல, அவங்க கரெக்டாக இருக்காங்களா? வக்போர்டுடைய தலைவர் இருந்தவங்க, சேர்மனாக இருந்தவங்க, நம்ம அரசால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை வக்போர்டு நிலத்தை அபகரிச்சிட்டான்னு சொல்லி ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமா? பார்த்துட்டு படித்து போய் திருநவில்லை. அப்போ வக்போர்டில் ஏதோ ஒரு ஊழல் நடந்துட்டு தானே இருக்குது. அதை வரையறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது என்ன தப்பு? ஏன் எதுக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து? அவர் ஒரு வரையறுக்கப்பட்டு ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், ஒரு நிலை கொண்டு வரணும்னு பிரதமர் விரும்புகிறாரு. அதை பாஸ் பண்ணுறாங்க. ஏன் அதை எதுக்குறீங்க? சரின்னு சொல்ல வேண்டியதான். நல்லது தானே சொல்கிறாங்க, நல்லது தானே சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு? அவங்க கொண்டு வந்து சரின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தானுங்க நல்லது பண்ணுறாங்க. நீங்களும் நானும் திங்க வேண்டாம், மக்களுக்குள்ள அது வேண்டாம், வக்போட ஒரு தீர்மானம் போட்டு அது கொண்டு வராங்க. அது தப்பு இல்லையே. நீங்கள் ஏன் எதுக்குறீங்க? யார் எதுக்குறா? முஸ்லீம் மட்டும்தான் எதுக்குறாங்க. ஆளுங்கட்சி திமுக அதுக்கு ஓட்டு வாங்கணுங்க வண்டி. இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அரசியல் படுத்தப்படுறதை தாண்டி இது மத ரீதியான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய வக்போர்டு என்ன முஸ்லீம்களுக்கு பட்டா கொடுத்துருக்கு? வக்போர்டு வாரியம் வந்து முஸ்லீமுக்கு பட்டாவை கொடுத்துருக்கு. இந்தியாவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது, உலகம் பூரா இருக்குல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குல்ல, இந்தியா ஃபுல்லாக இருக்குல்ல. அதுக்கு ஒரு வரையெடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. இது என்ன தப்புன்னு கேட்குறேன். தலாக் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் சந்தோஷமாக இருக்காங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அது என்ன எடுத்தாங்க? என்ன நல்ல திட்டங்கள் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது என்னங்க கான்செப்ட்னு தெரியல. ரூலிங் பார்ட்டினா அதுதானா? நல்ல திட்டங்கள், ஒரு பிள்ளைய கட்டுவானா, தலாம்பானா, அந்த போயிடணுமா? இதுக்கு ஒரு வரையறுப்பு போட்டு சட்டத்தை போட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா? இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? என்ன எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க, செத்துருக்காங்க. நல்ல திட்டங்களை கொண்டா எதுக்காதங்கன்னு சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை பேச பொத்திக்கிட்டு இருங்கன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை எல்லாருமே வந்து பெரும்பாலும் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதை தக்க வைக்கணும். இந்த சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக திரும்ப வந்து பிஜேபி கூட்டணிக்கோ அல்லது பிஜேபி கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாத ஒரு சூழல் நம்மளே வந்து கொண்டு வர மாதிரி ஆயிடுது. அப்படி நீங்க சொல்ல முடியாது இல்லையா? இப்போ டெல்லி அந்த பகுதியில் வட மாநிலங்கள்லாம் ஜெயிச்சது வந்து முஸ்லீம்ஸில் ஓட்டு போடாமலா இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. மற்ற மாநிலங்கள் இப்போ டெல்லியில் ஜெயிச்சாங்க, முஸ்லீமே இல்லையா? அவ்வளோ பேர் பிஜேபி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சாங்க இல்லையா? பிஜேபிக்காரங்க ஓட்டு முஸ்லீம்ஸ் போடாமலா உத்தரப்பிரதேச ஆட்சி பிடிச்சாங்க. இப்படி பல மாநிலங்களை உதாரணம் சொல்ல. குஜராத்தில் முஸ்லீம் நிறைய இல்லையா? அவங்களாம் முஸ்லீம்லாம் ஒருத்தருமே போடலையா? எல்லாரும் போட. தமிழ்நாட தவறுன்னு சொல்லுங்க. இல்ல அதான் கேக்குறேன். இப்போ தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் பாஜக மீது என்ன மதிப்பீடு வச்சிருக்காங்க, பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் மீது என்ன மதிப்பீடு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சட்டம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய தேர்தல்ல பிரதிபலிக்கும்ல. அவங்களுக்கு நல்லது செஞ்சா இதை விஷப்பிரச்சாரத்தை பயன்படுத்தி
பிரச்சாரத்தின் மூலமாக உங்களுக்கு கெடுதல் பண்றாங்கன்னு சொல்லி விஷத்தை தூவுறாங்க. உங்களை மாதிரி மீடியாக்களும் இந்த மாதிரி ஆளுங்கட்சியினர். இல்ல அதான் அந்த பிரச்சாரம் வந்து யாரோட பிரச்சாரம் எடுபடுது? உண்மை பிரச்சாரம் எடுபடுதா, பொய் பிரச்சாரம் எடுபடுதா, பொய் அல்லது பிரச்சாரம் விஷம தானே பண்றீங்க. பிரச்சாரம் எடுபடுதா நாங்களும் பாக்குறோம்ல. பொய்- இப்ப நீங்களும் பேசுறீங்க, பாஜக பேசுது, அதிமுக பேசுது, எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அது எடுபடல. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் பேசுறது எடுபடுது. ஏங்க அவங்க கூட்டணிக்கு வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல அவங்க புரியதுக்கு அவங்க சொல்ல புரியாம இருக்காங்க. நான் சொல்றேன் புரியல. சட்டம்னா என்னன்னே புரியாம இருக்காங்க. தலாக் சட்டத்தை எதிர்த்தவங்க தானே, தலாக் சட்டத்தை எதிர்த்தவங்க தானே. ஏங்க உங்க பெண்களுக்கும் உங்களுடைய ஆண்களுக்கும் தானங்க ஒரு மரியாதை கொடுத்து ஒருத்தன் ஒருத்திங்கிறாம நல்லபடியா வாழணுங்கிறது தானங்க ஒரு மத்திய அரசு போட்ட திட்டம். அதையே நீங்க எதிர்த்து வாக்குவாதத்தை எதுக்காம என்ன பண்ணுவீங்க? இது பூரா யாரு? திமுக ரூலிங் பார்ட்டி அதை விஷத்தை போடுறாங்க. இவங்க அதை நம்புறாங்க. அது எத்தனை காலம்னு சொல்ல முடியாது. பின்னால யோசிப்பாங்க, அப்பதான் புரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.